பூமி இது, என் பேரம் பேத்தி வளர்கிற பூமி இது. நாங்கள் இதை விட்டு போக முடியாது. இதை விட்டு போகிறோம்னா நாங்கள் சாவோம். இந்த கவர்மெண்ட் ஆக்கிரமிப்பு பண்ணது எங்களை, நாங்கள் ஆக்கிரமிப்பு பண்ணலை. இந்த அரசு, ஒன்றிய அரசும் தமிழ்நாடு அரசும் வணக்கம். நம்ம இப்போ தேனி மாவட்டத்தில் மேகமலை வருசநாடு மலைப்பகுதியில் இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா 10,000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் 10 தலைமுறைக்கு மேலே இங்கே இருக்காங்க. அரசாங்கம் ஆதார் கார்டு கொடுத்து அவங்களுக்கு எல்லா வசதிகளையும், குடிநீர் வசதி, மின் இணைப்பு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ திடீர்னு நம்ம சுப்ரீம் கோர்ட்டோட ஒரு உத்தரவுனால மக்களை காலி பண்ண சொல்கிறாங்க. அதுவும் காலி பண்ணுறதுக்கு லோக்கல் போலீஸ் சப்போர்ட் பண்ணலைன்னா சிஆர்பிஎஃப் வச்சு காலி பண்ணுங்க, துணை ராணுவத்தை வச்சுன்னு சுப்ரீம் கோர்ட் உத்தரவு கொடுத்துருக்காங்க. இது மிகவும் மோசமான செயல்னு இங்கே இருக்கிற மக்கள் கண்டிக்கிறாங்க. இவங்க வாழ்வாதாரத்தை பாதிக்கிற விஷயம். ஏன்னா இங்கே பாருங்க, இயற்கையான இந்த சூழலில் அவங்க விவசாயம் பண்ணி ஆடு மாடுகளை மேய்ச்சி இந்த இயற்கையும் அவங்க காப்பாற்றி வச்சுருக்காங்க. நம்ம மக்களுக்காக அவங்க உற்பத்தியும் பண்ணி அனுப்பிச்சிட்ருக்காங்க, விவசாய உற்பத்தியை. இவங்களை இப்போ இயற்கையான இந்த வாழிடத்துலேருந்து புலிகள் காப்பகம்னு சொல்லி வெளியேற்றுறாங்கன்னா அது இவ்வளோ நாளாக புலிகள் காப்பகமாக தான் இருந்திருக்கு. புலிகளை இவங்களும் காப்பாற்றிருக்காங்க. புலிகள் இவங்களை எதுவும் செய்யலை. இது வரைக்கும் வனவிலங்கு மக்கள் மோதல் நடக்கவே இல்லை. அப்போ அரசாங்கம் வேறு ஏதோ ஒரு ரகசிய திட்டத்துக்காக தான் எங்களை வெளியேற்றுறாங்கன்னு மக்கள் கண்டனமாக தெரிவிக்கிறாங்க. இதை மக்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாரும் மக்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். அரசாங்கத்தோட அல்லது சுப்ரீம் கோர்ட்டோட உத்தரவை எதிர்த்து மக்கள் பேசணும். இவங்களுக்கு ஆதரவாக நம்ம நடக்கணும்னு தான் நம்ம நேரடியாக இங்கே வந்திருக்கோம். இப்போ இங்கே இருக்கிற மக்களோட கருத்துக்களையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நான் இந்த ஏரியா தேனி மாவட்டம். இப்போ இது உங்களுக்கு சரின்னு படுதா? இல்லை, யாருக்குமே அது சரின்னு படாது. ஏன்னா காலகாலமாக அங்கே தான் இருக்காங்க. குடிகளை சொல்லி இப்போ சொல்கிறாங்க. அதாவது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு 450 வீடு தான் இருக்காங்கன்னு சொன்னதுனால தான் அது அந்த இப்போ கோர்ட்டு நமக்கு தவறான தீர்ப்பு கொடுத்துருக்கு. தகவல் கரெக்டாக சொல்லி கரெக்டாக செஞ்சுருந்தா எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ கூட இப்போ கவர்மெண்ட்டு மேல்முறையோடு போய் ஐயா நாங்கள் செஞ்ச தப்புன்னு சொல்லிட்டு அங்கே செஞ்சால் நம்மளை காப்பாற்ற முடியும். அது அவங்களுக்கு மனசு வரணும். அது செய்வாங்கன்னு நினைக்கிறேன், நம்புகிறோம். வேறு ஒன்றும் இல்லை. நன்றி. என் பேர் சின்னசாமி. நான் உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதியிலேருந்து வரேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மேகமலை மலைவாழ் மக்களுக்காக நாங்கள் இங்கே ஆர்ப்பாட்டம் நடத்த வந்திருக்கோம். இந்த ஆர்ப்பாட்டத்தில் என்னென்னு கேட்டிங்கன்னா, மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து மலைவாழ் மக்களை பூராமே ஒரு ஏறக்குறைய ஒரு 10,000 பேர் 1500 தலைக்கட்டு இந்த குடும்பங்கள் பரம்பரையாக வாழ்ந்துட்டு வந்துருந்துச்சு. இப்போ திடீர்னு ஒரு உத்தரவை போட்டு இந்த மக்களை பூரா நீங்கள் வெளியேறிக்கிங்க, இது புலிகள் வாழ்கிற இடம், புலிகள் காப்பகம், அதனால் நீங்கள் வெளியேறிக்கிங்க, நாங்கள் இந்த மாதிரி ஒரு இதை ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி மக்களை பூராத்தி வெளியேற சொல்கிறாங்க. இந்த மக்களுடைய வாழ்வாதாரமே இந்த இடந்தே. இந்த மக்களுக்கு இங்கே என்ன சலுகை இருந்துச்சுன்னா, ஆரம்ப காலத்தில் மக்களுக்கு உண்டான எல்லா எவிடன்ஸும், ஓட்டு உரிமை, வாழ்கிறதுக்கு உண்டான அனைத்து உரிமை, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, பேன் கார்டு, மற்ற வீட்டுக்கு உண்டான கரண்ட் பில்லு, வீட்டு வரி ரசீது, பட்டா, பத்திரம் அனைத்துமே கொடுத்த அந்த கவர்மெண்ட்டுக்கு அன்னைக்கு தெரியலையா அது புலிகள் காப்போம்னு சொல்லி. இன்றைக்கி தான் தெரிஞ்சா? அன்னைக்கும் அந்த மக்கள் பூரா அங்கே தான் இருந்தாங்க, புலிகள் அங்கே தான் இருந்துச்சு. மக்கள்னால புலிகளுக்கோ புலியினால மக்களுக்கோ எந்த பாதிப்பும் இல்லாமத்தே வாழ்ந்தாங்க, இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த மத்திய அரசு பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு எழுதி கொடுக்கறதுக்காக ஒரு உள் நோக்கத்தோடு செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அதை மனசில் வச்சுக்கிட்டு இன்னைக்கு இந்த ஒரு 10,000 மக்கள் வாழ்கிற இடத்த காலி பண்ணி கொடுங்க, அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நாங்கள் துணை ராணுவத்தை வச்சு இதை பூரா நாங்கள் காலி செய்வோம் அப்படின்னு சொல்லி மக்களை மிரட்டுறாங்க. அந்த மிரட்டலுக்கெல்லாம் இங்கே உள்ள மக்களும் நாங்களும் எக்காந்து ஒன்றும் பயப்பட போகிறதில்ல, பயப்படவும் மாட்டோம். துணை ராணுவம் இல்லை, அந்த ராணுவமே வந்தாலும் எங்களையும் இந்த மக்களையும் வெளியேற்ற முடியாது, வெளியேற்றவும் விட மாட்டோம். எப்பயுமே இந்த பழங்குடி மக்கள் பின்னால் நாங்கள் இருப்போம். அந்த முகவரியில் ஆதார் இருக்கு, பான் கார்டு வச்சிருக்காங்க, இப்படி எல்லாம் கொடுத்துட்டு இப்போ ஆக்கிரமிப்புன்னு சொன்னா இந்த கவர்மெண்ட் ஆக்கிரமிப்பு பண்ணது எங்களை, நாங்கள் ஆக்கிரமிப்பு பண்ணல. இந்த அரசு, ஒன்றிய அரசும் தமிழ்நாடு அரசும் மக்களை ஆக்கிரமிப்பு செய்து வெளியேற்றுவதற்காக திட்டமிட்ட செயல், கார்பரேட் முதலாளியுடைய மோசடித்தனம். இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம்.
மக்களுக்கு தான் அரசு, அரசுக்கு மக்கள் இல்லை, மக்களுக்கு அரசு. நாங்கள் வரி கட்டுறோம், எங்கள் வரியை வாங்கி எங்களையே நீ வெளியேற்றணும்னு சொன்னால் இந்த கவர்மெண்ட் எங்களுக்கு தேவையே இல்லை. அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். நாங்கள் நெஞ்ச தூக்கி நிற்போம். எது நடந்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு நாடு ஊர் தான் முக்கியம், இந்த அரசு முக்கியம் இல்லை. அரசு நல்லது செஞ்சால் வரவேற்போம், மக்களுக்கு தீயது செஞ்சால் அந்த அரசை நாங்கள் விடவே மாட்டோம். தேர்தலில் நாங்கள் அரசு கவனிப்போம், விட மாட்டோம். ஐயோ, மக்களுக்கானதான் மக்களை நாங்கள் வன்முறையில் இறங்க மாட்டோம். ஆனால் வன்முறை அவங்க தான் ஏற்படுத்துகிறாங்க. மக்கள் வந்து அமைதியாக போய்க்கிருக்காங்க. ஆமாம், ஆகையினால தயவு செய்து இனிமேல் காலம் தாழ்த்தாது, இந்த விஷயத்தில் தலையிடாமல் அரசு வேறு விதமான ஏதாச்சும் திட்டங்களை நீங்கள் நடத்துங்க. மக்கள் குடியிருக்காங்க, இந்த பாவத்தை செய்யாது. ஏன் இந்த பாவத்தை செய்யறீங்க? அதிகாரத்தில் இருக்கும்ன்றக்காண்டி எதுவும் செய்யலாம்னு நினைக்கிறது தப்பு. அதிகாரம் மிக வலிமையானது எங்கள் தலைவர் சொல்கிறாரு. ஆனால் அந்த அதிகார வலிமையானது சொல்லும்போது அதை தவறுதலாக பயன்படுத்தும் போது அது தவறான முன்னோட்டம், தவறான கண்ணோட்டம். நாங்கள் அதுக்கு இடம் தரமாட்டோம் என்பதை தயவு செய்து தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நன்றி. உங்க பேர் என்னங்கய்யா? பஞ்சாங்கம். உங்க வயசுங்க? வயசு 76. 76. நீங்க பிறந்ததுல இருந்து இங்க தான் இருக்கீங்களா? பிறந்த 5 வயசுல இருந்து இங்க இருக்கீங்க. அப்ப ஏறத்தாழ 70 வருஷத்துக்கு மேல இருக்கீங்க. ஆமா. இது வரைக்கும் புலியை பார்த்துருக்கீங்களா? புளிய பார்க்கலாம். பார்க்கல. வேற கரடி, சிங்கம் கரடியே பார்த்துருக்கோம். பார்த்துருக்கீங்களா? எவ்வளவு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்க? அது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்க. எத்தனை கரடி பார்த்தீங்க? ஒரு காட்டுக்கு போகும்போது வழி குறுக்கு அடிக்கும். ஒரே ஒரு. ஆமாம். மற்றபடி நீங்க வேற எதையும் பார்த்ததில்ல? பார்த்துருக்கேன், யானையை பார்த்துருக்கேன் சிறு வயசுல, 5 வயசுல. நீங்க இப்ப பார்த்துருக்கீங்களா? இப்போ பார்க்கலாம், இப்போ இல்லை. நான் திருச்செந்தூர்ல கச்சனாவளையில திருச்செந்தூர் கோயில் எங்கேயும் பிறந்தது வளர்ந்ததெல்லாம். நாங்க வீடு கட்டி இப்ப 40 வருஷம் ஆகுது. நாங்க அதுக்கு முதல் ஒரு இது மாதிரி தார செட்டு போட்டு, கூரை செட்டு போட்டு, அது மாதிரி தார செட்டு போட்டு இப்ப வீடு கட்டிருக்கோம். 1 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டிருக்கோம். இப்ப 1 கோடிக்கு வீடு கட்டிருக்கோம். இதை விட்டுட்டு போக சொன்னா எப்படி விட்டு வாங்க, வீட்டு பாருங்க, இருக்கு அதை போட்டா எங்க வீட்டை நெட்டு பாருங்க. அதை விட்டுட்டு நாங்க போக முடியுமா? இந்த ஊருக்குள்ளேயே 1500 வீடு இருக்கு. இந்த ஊருக்குள்ள தும்மக்கொண்டுக்குள்ள மட்டும். அதுக்கு கிராமம்லாம் இருக்கு. 500 வீடு, 300 வீடு, 400 வீடு, 1000 வீடு எல்லாம் இருக்கு. இந்த 1500 வீடுல எங்க வீடு 7வது சர்வீஸ்ல எங்க மாமியா இங்க வாங்கியிருக்காங்க. அதை விட்டுட்டு நாங்க எப்படி போக முடியும்? நீங்களா சொல்லுங்க. முடியாது. நடவடிக்கை எடுக்கணும். எங்களுக்கு முன்னாடி வந்து எங்களுக்கு தெரியல, இப்படி வரும் எங்களுக்கு தெரியல. நாங்க பாத்தீங்களா, முதல் ஆத்துக்குள்ளேயே போனோம், தண்ணிக்குள்ளேயே போய் தண்ணி வந்தா போக முடியாது. வைகையோட ஆத்து எங்க தண்ணி போனாச்சே, வைகை நிறைய. எங்க தண்ணி இங்க இருந்து ஏன் போய் வைகை. அதனால நாங்க இதை விட்டு எங்கேயும் போக முடியாது. எங்களுக்கு வந்து இதுக்கு நல்ல தீர்வு காட்டி எங்களுக்கு கொடுக்கணும் முதலமைச்சர். எல்லாமே சேர்ந்து வந்து காமிக்கிறீங்க, பாக்குறீங்களா நீங்க? அவர் 100 வயசு தோட்டம் தோற வந்து இங்க அவர் வந்து வேலை செய்யும் போது ஆளுங்க குடியிருந்திருக்காங்க. அதுக்கு பிறகு வந்துருக்காங்க. இப்ப 100 வயசு அந்த பெரிய காரணத்துல உட்காந்துருக்காரு. போய் பார்த்து பேசிட்டே போங்க, அவரே சொல்லுவாரு. எங்களுக்கு நல்ல வழி காமிக்கணும்ப்பா. தம்பி விஜய் தான்ப்பா காமிக்கணும். இந்த ஊர்ல இருந்து எல்லாரையும் வெளியே போக சொல்றாங்க. போவீங்களா, போக மாட்டீங்களா? இந்த ஊர் பிடிக்குமா உனக்கு? ரொம்ப பிடிக்குமா? உங்க பேர் என்ன? வெரி குட். எங்களுக்கு பரம்பரையா எங்க தாத்தா வளர்ந்த இடம் இது பூமி. எங்க பாட்டை வளர்ந்த பூமி இது. எங்க அப்பா வளர்ந்த பூமி இது. நான் வளர்ந்த பூமி இது. என் மயங்க வளர்ந்த பூமி இது. என் பேரன் பேத்தி வளர்ற பூமி இது. நாங்க இதை விட்டு போக முடியாது. இதை விட்டு போறோம்னா நாங்க சாவோம். எங்களை போராட்டம் கொண்டுட்டு ராணுவம் வரட்டும், எது வரட்டும், நாங்க இதை விட்டு சாவோம். இதுக்கு மேல நாங்க இதை விட்டு போக முடியாது. தென்னங்காய் விவசாயம் எடுக்குது, கொட்டமந்திரி, உலகம் மஞ்சு, காய்கறி விவசாயம். சும்மா நாங்க வணக்கத்தை வந்து ஆக்கிரமின்னு சொல்றாங்க. மறுசீரமைப்பு நம்ம கண்டிப்பா கொடுத்தாங்க. மக்கள் வெளியேற்ற மாதிரி ஐடியாவில் இல்லை, யாரும் போற மாதிரி இல்லை. வந்து கண்டிப்பா வந்து நாளைக்கு சட்டசபையில் பேசுற மாதிரி இருக்கு, ஓடிட்டு இருக்கு. நல்ல முடிவு எடுக்கிற மாதிரி கேட்டுக்கிறோம். எங்களுக்கு அந்த தம்பி பார்த்து, எங்களுக்கு முதலமைச்சர் விஜய் தம்பி பார்த்து எங்களுக்கு நல்ல வழி விடணும். எப்படி படத்தில் ஆளுகளுக்கு ஒரு கிராமத்தில் இருக்க ஆளுகளுக்கு நல்ல வழி செய்யுதோ, நாங்கள் படம் போட்டாலும் கவனிச்சு பார்ப்பேன். நல்லா விஜய் படம்னா எந்த ஊர்லையும் போய் பார்ப்பேன். இப்போ சுப்ரீம் கோர்ட்டு சிஆர்பிஎஃப் வச்சு, துணை ராணுவத்தை வச்சு
இந்த ஆக்கிரமிப்பை அகற்றணும்னு சொல்லி சொல்றாங்க. சப்போஸ் அப்படி பண்ண நீங்க என்ன பண்ணுவீங்க? எங்களை அப்படி பண்ணுனா நாங்க பூராமே சாவோம்ப்பா, மருந்து குடிச்சு. வேற வழி கிடையாதுப்பா. நான் வேண்டாம் நல்லா இருக்கேன்னு கூட வைப்பா. எங்களோட ஆடு யாருப்பா இருக்குது? இது 120 இது இந்த 18 கிராமத்துக்கு தாய் கிராமம் இருக்கும். எங்களை வந்து தூக்கில இருந்தா எங்களுக்கு யாருமே பூரா பழங்குடி மக்கள் யார் எங்கனையும் பொழைக்க முடியாது. யாருக்கு வேலையும் தெரியாது, படிப்பு அறிவும் கிடையாது. அப்படி இருக்க விவசாயம் தான் தெரியும். விவசாயம் தான் இவங்களுக்கு தெரியும். இதுலயும் வயல் கிடையாது, தண்ணி கிடையாது, கிணறு கிடையாது, எதுவும் கிடையாது. இதுங்களுக்கு காரணம் எங்களுக்கு அந்த தம்பி தான் நல்ல வழி விடணும்ப்பா. விஜய் பார்த்து என்ன செய்யுதோ ஆட்சியில இருந்து செய்யட்டும்ப்பா. அந்த மலைக்கு போட்டது கோயம்புத்தூர்காரர் ஒருத்தர் வந்து அங்கே மலைக்கு போட்டது. இப்போ இந்த பாரஸ்ட்காரனை வீவாவும் சேர்ந்தே சார் இங்கிட்ட எடுத்தவங்க எங்களாம் எப்படியோ காலி பண்ணி போடலாம்னு சொல்லி இவங்க இந்த பாரஸ்ட்காரங்க இந்த நினைச்சதுல பாரஸ்ட்காரங்க நினைச்சதுல வந்து இப்போ ஒரு வீடு காட்டுக்குள்ளே ஒரு வீடு நம்ம பட்டா காட்டுக்குள்ளே வீடு போட்டு பட்டா காட்டுக்குள்ளே வீடு போட்டு ஒரு வீடு இருக்கணும் சார். அந்த மரத்தோரை எடுத்தாக்கா காட்டுக்குள்ளே காடு மாதிரி தானே தெரியும். அப்படி அந்த ஒரு வீட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த பக்கமே வரலப்பா. அந்த ஒரு வீட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு ஒரு வீட்டை மட்டும் ஒரு வீட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு சார் ஒரு வீட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு அப்படியே ஆய்வாளர் வர்றாங்க. அந்த ஆய்வாளர் வர்றவங்க என்ன செய்யறாங்க, மேலே பச்சை குமாச்சி மலையை கொண்டு போறாங்க. ராணுவம் வந்து எங்க வெளியேற்றணும்னால நாங்கள் இங்கே சாவம் நாங்கள் வெளியேற மாட்டோம். இங்கே பூராமே பிள்ளை ஊற்றி 5 தலைமுறையாக வாழ்ந்துருக்காங்க. பூராமே வந்து எவிடன்ஸ் பூராமே இருக்கு. கோயில் கட்டினது வாழ்ந்த இடங்கள் சர்டிஃபிகேட் இந்த ரோடை போய் தோண்டி பாருங்க. எத்தனை வருஷம் ஆச்சு இந்த ரோடு போட்டுட்டு 5 தடவை 6 ரோடு ராணுவமே வந்தாங்க எங்களை அழிச்சிட்டு அவங்க வச்சு எடுத்துக்கிட்டு நாங்கள் யாருமே இதை விட்டு வெளியேற மாட்டோம். இங்கே சாவ முடியும், இதை விட்டு வெளியேற மாட்டோம். எல்லாமே விஜய்க்கு வந்து இந்த நாடு பூரா வந்தோம் கடமலை கொண்டு ஒன்றியுமே முழுசா போடுவான். அப்படி சனம் கிடக்க நாங்க எங்களை கொண்டாலும் நாங்க போக மாட்டோம். விஜய்க்கு என்ன சொன்னாலும் நான் காலில் கூட விழுந்து கெஞ்சி காப்ப முடியல. எங்க விஜய் கிட்ட நாங்க ஓட்டும் போடுவோம். அந்த முதலமைச்சர் எங்க முதலமைச்சர் என் சாமி அந்த ஆளு இப்போதைக்கு எங்க சாமி அந்த ஆளு அப்படி இருக்காரு. இந்த ஏரியாவுல விட்டு போறது மாதிரி இல்ல. இந்த ஏரியா விட்டு எங்க மகள் ரோட்டவே கொண்டு எங்க ஒரு வண்டியவே எங்க மேல ஏத்தினாலும் நாங்க போக மாட்டோம். அந்த விஜய் வந்து எங்களுக்கு பதில் சொல்லட்டும். நன்றிங்க, அருமையா சொன்னீங்க. நீங்க சொல்லுங்க சார். முதல்ல வந்து இது எம்ஜிஆர் கோட்டை சார், ஆண்டியூர் தொகுதி. ரெண்டாவது வந்து சேலா கோட்டை. இன்னி வந்து அடுத்து வந்து விஜய் கோட்டையா மாறுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. அவர் வாய்ப்பு இன்னைக்கு அவர் தமிழ்நாட்டை கூடிய அவர் தான் வந்து தமிழ்நாட்டை காப்பாற்றக்கூடிய வல்லமையில் இருக்காரு. இன்னைக்கு எங்களையும் காப்பாற்றக்கூடிய வல்லமை வந்து அதே விஜய் சார் ஒரே ஆளுக்கா இருக்கு. வேற வழியே இல்லை. ஆகக்கூடிய அவர் காப்பாற்ற நம்பிக்கையும் இருக்கு. எங்களுக்கு எல்லாத்துக்குமே காப்பாற்று கொடுப்பாருன்னு நம்பிக்கையும் இருக்கு. நன்றிங்க. பயிர் விவசாயம் பண்றீங்க? கத்திரிக்காய், தக்காளி, சீனியா மரக்காய், வெண்டிக்காய், தென்னங்காய், பப்பாளி, உலக மரம், கொட்டமந்திரி, மாங்காய், பிளா, இது பூராமே நாங்கள் விவசாயம் பண்ணி எடுக்கிறோம். விவசாயம் பூராமே வெட்டி நாங்கள் விவசாயம் பண்ணி இதெல்லாம் அழிக்க வேண்டியதாயிரும் நீங்க போயிட்டீங்கன்னா. ஆமா, நாங்க சும்மா ஒண்ணுங்க உட்காந்துக்கிட்டு நாங்க எதுவும் சொல்ல வரல. இந்த 8 பெட்டி கிராமமே நாங்க விவசாயம் பண்ணி பூரா பொழப்பு வச்சுக்கிறோம். நாட்டுக்காக விவசாயம் விளைவிச்சு மக்களுக்காக வேண்டிய எங்களுக்காக வேண்டிய விவசாயம் பண்ணல, மக்களுக்காக வேண்டிய எங்க அங்க பூரா அங்கே அனுப்புறோம். ஏனுக்கு இதே எடுத்துங்க. கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு எங்க ஊர்ல மழை தண்ணி கம்மியா இருக்கு. அந்த மழை தண்ணி கம்மியா இருக்கு தானியங்க அங்க தேனியில அந்த சந்தையில பூராமே தட்டாம்பயிறு, மொச்சப்பயிறு, இந்த பாசி பயிறு, சோளம், கம்பு, பருத்தி, இது பூராமே அங்க நாங்க கொண்டு போறது. அங்க கொண்டு போய் விவசாயம் பண்ணி எல்லாமே மக்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆகுறது தான் நாங்கள் கொடுக்குறது. இதுக்கு மேலே நாங்கள் இப்படி உழைச்சிக்கிட்டு இருக்கும்போது எங்களை வந்து வெளியேற்றுவோம்னு சொன்னால் நாங்கள் 5 தலைமுறை வாழ்ந்து இதுதான் வாழ்வாதாரம் நினச்சி வீடு கட்டி வாசம் கட்டி பிள்ளைகளை கட்டி கொடுத்து ஒன்று சேர்த்து செஞ்சு இருக்கும்போது எங்களை முட்டமாக வெளியேறுண்டா நாங்கள் எங்கே போய் வாழ்வோம், எங்கே போய் இருப்போம், என்ன செய்வோம்ன்றதை நீங்களே பாருங்கள். இந்த மக்கள் வந்து தேனி மாவட்டத்தில் புலிகள் சரணாலயம் வருதுன்னு இந்த மக்களை வெளியேற்றுறதுக்கு சுப்ரீம் கோர்ட்டு உத்தரவு போட்டிருக்கு. ஆனால் இங்கே இருக்கிற மக்கள் புலிகளை இது வரைக்கும் பார்த்ததே இல்லைன்றாங்க. ஒருத்தர் கூட, இத்தனைக்கும் 70-80 வயசு இருக்கிறவங்க கூட புலியை பார்த்ததில்லைன்றாங்க. அதே மாதிரி புலிகளுக்கு மட்டும் இல்லை, இங்கே யானை, இந்த மாதிரி கரடி, இந்த மாதிரி மிருகங்கள் எதுவுமே இல்லை. கொஞ்சம் மான்கள் மட்டும்தான் இருக்குது இந்த வனப்பகுதியில். இவங்களுக்கு வந்து அதனால மான்கள்னால இவங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லை, இவங்களால மான்களுக்கும் தொந்தரவு இல்லை. அதனால அரசாங்கம், சுப்ரீம் கோர்ட்டு இந்த மக்களோட குறை என்னன்னா, இங்கே 100 வருஷமாக இருக்கிறவங்கள வெளியேற்றுறது தவறுன்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு வேறு வாழ்வாதாரமே கிடையாது. இவங்க வாழ்வாதாரத்தை கெடுத்து
நீங்கள் புலிகள் சரணாலயம் கொண்டு வரணுன்ற தேவையே இல்லை. அரசாங்கம், நம்ம சிஎம் விஜய் மற்றும் சுப்ரீம் கோர்ட்டு எல்லாருமே இதுக்கான நடவடிக்கை எடுக்கணும். மக்களோட உரிமையை பாதுகாக்கணும். மக்களுக்காக, மக்களால் நடத்தப்படுறதா மக்களாட்சி. மக்களாட்சி நடக்கிற நாடு இது. மக்களுக்கான உரிமை இங்கே காக்கப்படணும். மக்களுக்கான குரல் கேட்கப்படணும். மக்களுக்காகவே இந்த நாடு இருக்கணும்னா இந்த சுப்ரீம் கோர்ட்டோ அல்லது ஆளுற அரசுகள், மத்திய அரசாக இருந்தாலும் மாநில அரசாக இருந்தாலும், இந்த மக்களுக்கான உரிமைகளை காக்கிறதுக்கு, இவங்க குரலை கேட்கறதுக்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும். இதை வந்து நாங்கள் வலியுறுத்தி கேட்குறோம். இந்த மக்களின் சார்பாக கேட்குறோம். நன்றி. தமிழுக்கு விளங்கிட்டு தாயகம் பற்றி நமக்குள்ள உரிமை தமக்கென்பார் எனில் வழி வழி வந்த உன் மரத்தனம் எங்கே? மொழிப்பற்றெங்கே? விழிப்புற்றெழுக